அபி மேல எந்த தப்பும் இல்லைன்னு அன்னைக்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தானே வந்தோம். அந்த மாதிரி இடத்துக்கு அபி விக்னேஷை வரவழைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்க இன்னைக்கு அந்த கேஸ் விஷயமா வரல. நல்ல வசதியா தானமா இருக்க, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு வேலை அவன் ஏதாவது பண்ணிருப்பானோ? சார் சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க வைஃப் அபிய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. சார், நானே உங்களை பார்க்க தான் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். என்ன சொல்ற அபி? இவரை பார்க்க கிளம்புனியா? எதுக்கு? நீ என்கிட்ட பொட்டிக் போறாத தானே சொன்ன? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா பொட்டிக்குள்ள தானே எல்லா காரியமும் நடக்குது. சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத உன் வீட்டுக்கு வந்து கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லமா. ஏன்னா நான் பக்கா எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஆனா அந்த எவிடன்ஸ இப்போ இங்க இல்ல, யாருக்கிட்டையும் காமிக்க முடியாது. கோர்ட்ல தான் பிரசன்ட் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய கேவலமான குற்றத்தை செஞ்சிருக்க. அபி, இங்க என்னதான் நடக்குது அபி? இவர் என்னென்னமா சொல்றாரு? சார், எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. இப்ப எதுக்காக நீங்க அபி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். ராகவ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். உங்க வைஃப் என்ன வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்க பொட்டிக்ல கேமரா செட் பண்ணி, அதுவும் எங்க ட்ரையல் பாக்குற ரூம்ல செட் பண்ணி, அது மூலமா பொண்ணுங்க துணி மாத்திர வீடியோவை எடுத்திருக்காங்க. பாவி, அந்த வீடியோல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் அவுட் ஆஃப் போக்கஸ்ல 2 போட்டோவை ஒரு பெரிய வீடியோ கடைக்காரருக்கு அனுப்பி, பொண்ணுங்க துணி மாத்திர ஆபாச வீடியோ எல்லாம் இருக்கு, அதுக்கான சாம்பிள் தான் இதுன்னு சொல்லி வீடியோஸ் அனுப்புனா அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு பேரம் பேசியிருக்காங்க. போதும் நிறுத்துங்க சார். பொட்டிக்ல யாரோ கேமராவை வச்சு என்னதான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. அபி, என்ன சொல்ற அபி? பொட்டிக்ல கேமரா வச்சு மிரட்டினாங்களா?